إن هذا القرآن يهدي للتي هي أقوم ويبشر المؤمنين அருள்மறை அல் குர்ஆன் அயலத்தாருக்கு அருளப்பட்ட புனித ரமதான் மாதம் அருளாளனின் அருளினை பெற்றிட வான்மறை கூறும் போதனைகளை அடைந்திட மன்னர் சவுத் பல்கலைக்கழகம் இலங்கை மாணவர் ஒன்றியம் வழங்கும் வளமான வாழ்விற்கு வான்மறையின் வழிகாட்டல் நிகழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பாத். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே தனது நபிக்கு ஆறுதல் சொல்கின்ற வகையில் ஒரு அழகான செய்தியை நமக்கு முன்வைப்பதை பார்க்கிறோம். சூரா இன்ஷிராஹ் என்று சொல்லக்கூடிய அந்த சின்னதோர் அத்தியாயத்தில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்ற அந்த மரியாதை, கண்ணியம், அக்கறை மிகவும் தெளிவாக அந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். தன்னுடைய நபியோடு மிக மென்மையான வார்த்தைகளோடு அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் பேசுகிறார். நபி தாவாவுடைய பாதையில் ஈடுபடுகிறார். அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பு விடுக்கிறார். இந்த அழைப்பின் போது மக்கள் மத்தியிலிருந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகளை அவர் சந்திக்கிறார். பல துயரங்களுக்கு ஆளாகிறார். பல சிரமங்களை தாங்கிக் கொள்கிறார். இப்படியான ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிக்கு மிக மென்மையான வார்த்தைகள் மூலமாக மனதை அமைதிப்படுத்துகின்ற, இதப்படுத்துகின்ற வகையில் அல்லாஹு தஆலா சில செய்திகளை அல்லாஹ் சொல்கிறார். அந்த வசனத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கிற போதே, நபியை நாங்கள் உங்களுடைய உள்ளத்தை விரிவுபடுத்தவில்லையா என்று கேட்கிறான். அதாவது ஈமான் மூலமாக அல்லாஹு தஆலா நபியுடைய உள்ளத்தை அவன் விரிவுபடுத்தி கொடுத்திருக்கிறான். நபியுடைய கஷ்டங்களை அல்லாஹு தஆலா போக்கி விடுகிறார். அவர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக அல்லாஹு தஆலா அவரை ஆக்கி விடுகிறார். எனவே இந்த சிறப்பான கண்ணியத்தோடு அல்லாஹு தஆலா சொல்கிறார், கஷ்டத்துக்கு பின்னால தான் நபியே இலகுவான ஒரு நிலைமை ஒன்று இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அல்லாஹ்வுடைய பாதையில் ஈடுபடுவது, சமூக பிரச்சனைகளை சந்திப்பது என்பது கஷ்டம்தான், பல தொல்லைகள் தான். அந்த தொல்லைகள், கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னால ஒரு நாள் ஒரு விடிவு கிடைக்கும், ஒரு வெற்றி கிடைக்கும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நமக்கு உணர்த்துகிறார். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறார், நபியே நீங்கள் வைதா பலகத ஃபன்ஸவ் வ இலா ரப்பிக ஃபர்கா, நீங்கள் உங்களுடைய காரியங்களிலிருந்து ஓய்வடைந்து விட்டால் நீங்கள் விருப்பத்தோடு ஆசையோடு உங்கள் ரப்பின்பால் திரும்பி அவனுக்கான வணக்கத்தை செலுத்துங்கள், அவனை நினைவுபடுத்துகின்ற அந்த வணக்கத்தில் ஈடுபடுங்கள் என்ற ஒரு செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய நபிக்கு முன்வைக்கிறார். இந்த மாதிரியான ஒரு ஆறுதலான செய்திதான் இதற்கு முன்னால் வரக்கூடிய வல்லுஹா வல்லைலி இதா சஜா என்ற அந்த அத்தியாயத்திலும் அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிக்கு அந்த ஆறுதலான செய்திகளையும் மிக உயர்ந்த நன்மைகளையும் முன்வைப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பொதுவாக நாங்கள் பார்க்கிற போது ஒரு மனிதன் கஷ்டத்திலே, கவலையிலே, துன்பத்திலே மூழ்குவது என்பது அவனுடைய ஆரோக்கியத்துக்கு மிகவும் பயங்கரமானது. அவன் உடலாலும் மனதாலும் அவன் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக மாறிவிடுவாள். எனவே அவனை அந்த நிலையிலிருந்து காப்பாற்றி கொள்ளவே என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபியின் மூலமாக இந்த பாடத்தை இந்த உம்மத்துக்கு அவர் மிக தெளிவாக சொல்கிறார். தாவாவுடைய பாதையில் நபி ஈடுபடுகிறார். அல்லாஹ்வின்பால் மக்களை அழைப்புகிறார். பல சிரமங்களை தாங்குகிறார். அந்த பணியில் ஈடுபட்டதற்கு பின்னால் அடுத்த ஒரு பணி, அவர் அல்லாஹ்வின்பால் மீள வேண்டும், அல்லாஹை ஞாபகப்படுத்த வேண்டும், ஆசையோடு ஆர்வத்தோடு அந்த வணக்கத்தில், அந்த நினைவு திக்ரில் அவர் ஈடுபட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். பொதுவாக நாங்கள் இந்த உலகத்தில் நாங்கள் எடுத்து பார்த்தாலும் கூட தொடர்ந்து ஒரு மனிதன் கவலையிலே சந்தோஷமில்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கையில் அவன் ஈடுபட்டான் என்று சொன்னால் அவன் ஒன்றோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகுவான் அல்லது டிப்ரெஷனுக்கு ஆளாகுவான். இந்த ரெண்டையும் அவனுடைய வாழ்வை நாசப்படுத்தக்கூடியது. பொதுவாக ஒரு மனிதன் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகிவிட்டான் என்றால் அவனுடைய உடலில் அனைத்து சதைகளும், மசில்ஸ்களும் அவனை நெருக்கக்கூடிய ஒன்றாக மாற்றிவிடும். எப்போ பார்த்தாலும் தலைவலி, பிரச்சனை, அவனுக்கு நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, மனசில் சஞ்சலம், ஏதாவது ஒரு பிரச்சனையில் அவன் இருந்து கொண்டிருப்பான். அவனுக்கு தொடர் தலைவலியாகவும் அது இருந்து கொண்டிருக்கும். காரணம், அவனை பிடித்திருக்கக்கூடிய ஒரு கவலை, ஒரு தொல்லை, ஒரு துன்பம், அவன் அதுக்குள்ளேயே போய் மாட்டிக்கொண்டவனாக மாறுகிறான். அதுபோலதான்
ஒரு பிரச்சனையை அவனால் சமாளிக்க முடியாமல் அந்த கவலையிலே அந்த துன்பத்துக்குள்ளே அவன் ஆளாகுவானாக இருந்தால் அவன் டெப்ரெஷன் என்ற அந்த நோய்க்கும் ஆளாகி விடுவான். அப்போது அவன் என்ன நினைக்கிறான்னால், நமக்கு குடும்பத்தில் கிடைக்க வேண்டிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கவில்லை. நமக்கு என்ன சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து கிடைக்கவில்லை. அதெல்லாம் இழந்து விட்டோம். சமூகம் நமக்குரிய அந்தஸ்தை தராமல் இழந்து விட்டது. குடும்பம் நமக்குரிய அந்தஸ்தை தராமல் ஓரமாக்கி விட்டது. நமக்கு ஒரு வேலை வாய்ப்பில் கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்காமல் நம்மளை புறந்தள்ளி விட்டார்கள். இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் நாம் இப்படி கீழாத நிலைக்கு ஆளாகி இருக்கிறோம். குடும்ப உறவுகளால் நாம் பிற்படுத்தப்பட்டிருக்கிறோம். உறவுகள் முறிந்து போயிருக்கிறது. இப்படியான நிலையில் வருகிற போது மனிதன் கவலையிலே இருப்பான், தனிமையிலே இருப்பான், தனிமையிலே பேசத் தொடங்குவான். அத்தகைய ஒரு மன நெருக்கடிக்குள் ஆகிற போது அவனுக்கு வெளிப்படுவதற்கு, அதிலிருந்து வெளிவருவதற்கு வாய்ப்பு இல்லாமல், வழி இல்லாமல் தடுமாறுகிறான். இந்த நேரத்தில் அவனுடைய மனோநிலை எப்படி மாறும் என்றால், அதற்குள்ளே அவன் உள்ளே மாட்டிக்கொண்டிருக்கிற போது உலகத்தோடு சமூகத்தோடு உள்ள தொடர்பு விட்டு தனித்து போய் அவன் கவலையில மூழ்கி சில நேரம் அவன் தன்னைத்தானே நினைத்து கொண்டு அழுந்து கொண்டிருப்பான். தனக்குத்தான் ஏதாவது ஒரு துன்பத்தை அவன் ஏற்படுத்தி கொண்டிருப்பான். ஒரு வகையான தாழ்வு மனப்பான்மைக்கு அவன் ஆளாகி விடுவான். அதை மெல்லை மீறி போனால் சில நேரம் போதைகளுக்கு அவன் அடிமையாகி விடுவான். தன்னோடு பழகக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களோடு பிரச்சனைப்பட்டு கொண்டே இருப்பான். எதையும் தாண்டி எல்லை மீறி போனால் அவன் தன் உயிருக்கு அவன் ஆபத்து விளைவிக்கக்கூடியதாக அல்லது தற்கொலை செய்யக்கூடியவனாக மாறுவான். இந்த நேரத்தில் தான் அவனுக்கு கவுன்சிலிங் தேவை, ஒரு வைத்தியர் இடத்துல போக வேண்டும் என்ற இப்படியான ஒரு நிலை உலகத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதன் ஒரு கவலையிலிருந்து வெளிவர வேண்டுமானால், அந்த மனதை அவன் அமைதிப்படுத்த வேண்டுமானால், தன்னை உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆற்றுப்படுத்துகின்ற ஒரு கைட்லைன்ஸ் அவனுக்கு தேவை என்றால், உலகத்தில் எல்லா மருத்துவத்திலும் முதலாவதாக இன்றைக்கு சொல்லப்படக்கூடியது ஒன்று, நீங்கள் தியானத்தில் ஈடுபடுங்கள். உங்கள் மனதை அமைதிப்படுத்துகின்ற வழியிலே நீங்கள் முதல் ஈடுபடுத்துங்கள் என்ற செய்தி தான் இந்த கவுன்சிலிங் என்று சொல்வார்களே, அதன் மூலமாக சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான செய்தி. மனிதன் மனதை அமைதிப்படுத்துகின்ற, ஆற்றுப்படுத்துகின்ற அந்த பணியில் அவன் ஈடுபட வேண்டும் என்று. இதுபோல் நிறைய செய்திகள் சொல்வார்கள். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய இறைத்தூதருக்கு என்ன சொல்கிறார்? நபியே, உங்களுடைய காரியங்கள் எல்லாம் முடிவடைந்து விட்டுன்னு சொன்னால், நீங்கள் அல்லாஹுக்காக அந்த வணக்கத்தில் ஈடுபடுங்கள், அவனை தியானிப்பதில் ஈடுபடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே பார்க்கிறோம், நிறைய திக்ர்கள் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அன்றாட ஓத வேண்டிய திக்ர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அவர்களும் கூடுதலான திக்ர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இரவு வணக்கத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தன்னை அல்லாஹ்வோடு அவர்கள் அந்த நினைக்கின்ற அந்த திக்ரில் அந்த வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார்கள். இதுதான் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அழகான பாடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபைதா ஃபரக்த ஃபன்ஸப் வஇலா ரப்பிக ஃபர்கப் என்ற அந்த வசனத்தினூடாக சொல்கிறான். அப்போ நாங்கள் ஒரு வேலையில் ஈடுபட்டு விட்டால் அதுக்கு பின்னால் இன்னொரு வேலையிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உதாரணமாக காலையில் நம்ம தொழிலுக்கு போய்விட்டோம்னா அது தொழில் ரீதியான ஒரு எங்களுடைய வாழ்க்கை தானே அது. அதில் ஈடுபட்டு விட்டால் பிறகு அடுத்த நேரம் இன்னொரு பணிக்கு நம்மளை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அது பலனுள்ளதாக அந்த வேலைகளை, அந்த நேரங்களை நாங்கள் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அது சந்தோஷத்துக்குரியதாக ஆக்க வேண்டும். இஸ்லாம் நமக்கு அப்படித்தான் சொல்கிறது. ஒருவர் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு தன்னுடைய பிள்ளைகளோடு கால நேரத்தை கழிப்பது, சமூகத்தில் தேவையான வேலைகளை செய்து கொடுப்பது, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான நல்ல பலனுள்ள வேலைகளை செய்வதென்று அந்த ஒரு பணி முடிய அடுத்த ஒரு பணிக்கு அவன் தன்னை நல்ல விதத்தில் நல்ல முறையில் தன்னை அவன் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாங்கள் பொதுவாக ஒரு ஹதீஸ்ல பார்க்குற ஹங்கலா ரலியல்லாஹு சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ் ஹங்கலா முனாஃபிக் ஆகி விட்டார் என்று சொன்ன நேரம் என்ன காரணம் என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாரு. யார் ரசூலுல்லாஹ், உங்களுடைய மஜ்லிஸில் இருக்கிற போது நீங்கள் சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி எல்லாம் சொல்கிறீர்கள், அதை நாங்கள் நேரடியாக பார்ப்பது போல் இருக்குது. அதே நமக்கு ஒரு அச்சம் வருகிறது, அந்த அச்சத்தோடு உங்களோடு இருக்கிறோம். ஆனால் நம்ம வீட்டுக்கு போய் விட்டோமே சொன்னால் எதை பற்றியெல்லாம் நமக்கு நீங்கள் சொல்லி தந்திருக்கிறோம், அந்த சுவர்க்கம் மறந்து போகுது, அந்த நரகத்தை பற்றி பயம் மறந்து போகுது. நம்முடைய குடும்பம், மனைவி என்ற அதில் நம்ம லைத்து போகிறோம். யார் ரசூலுல்லாஹ்னு சொன்ன நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஅத்தன் சாஅன்னு சொன்னார். அதனால் ஒரு நேரம் நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவது, பிள்ளைகளோட சந்தோஷமாக ஈடுபடுவதும் அதுவும் சரிதான். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் பற்றி அச்சத்தோடு பயத்தோடு அந்த பணியில் நீங்கள் ஈடுபட அதுவும் சரிதான். அந்த வாழ்க்கையில் பேலன்ஸை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். வாழ்க்கை என்று உலகத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கவும் கூடாது, இபாதத்தின் உலக வாழ்க்கையில் தன் குடும்பத்துக்குரிய கடமைகளை, பொறுப்புகளை அவர் புறக்கணித்தவனாகவும் வாழக்கூடாது. அப்போ இரண்டுமே பேலன்ஸ் பண்ணணும். அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒரு பணியில் இது நீங்கள் ஈடுபட்டால் அடுத்த பணிக்கு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழகான செய்தியை நமக்கு சொல்கிறான்.
நம்முடைய வாழ்க்கை எடுத்து பார்க்குற போது நாம் தனிமையில் இருந்தாலும் சரி, குடும்பத்தோடு இருந்தாலும் சரி, மக்களோடு இருந்தாலும் சரி, பயணத்தில் இருந்தாலும் சரி, ஊரில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நம்ம இன்பத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் கவலையில் இருந்தாலும் சிரித்து கொண்டிருந்தாலும் நம்முடைய அந்த வாழ்வு அந்த நிலைமை அல்லாஹுக்கு அடிப்படையக்கூடிய சூழ்நிலையில தான் நம்ம அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹுக்கு முரணான ஒரு காரியத்தில் அந்த நிலைமையை நம்ம மாற்றிக்கொள்ளக்கூடாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லும்போது இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி ரப்பில் ஆலமீன் என்று சொல்கிறான். அதாவது என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்கம், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் அல்லாஹுக்கு தான் உரியது. அப்போ நான் இந்த வாழ்க்கையை அல்லாஹுக்கு பொருத்தமான ஒரு நிலையில தான் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நேர பகுதியிலையும் நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என அல்லாஹு தாலா நமக்கு கற்றுத்தருகிறார். நபிமார்களுடைய செய்தி அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறார், இன்னும் கான் யுஸாரிஊன ஃபில் ஹைராத் வயதுஊனனா ரஹபன் வ ரஹபன் வக்கானுரனா ஹாஷியின். அவர்கள் நன்மையான காரியங்களை விரைந்து செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். எங்களை அச்சத்தோடும் ஆர்வத்தோடும் எங்களிடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். அவர்கள் அல்லாஹுக்கு அஞ்சியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்போ வாழ்க்கை என்பது அர்த்தம் உள்ளதாகவும் அல்லாஹுக்கு உண்மையாகவே அடிபணக்கூடியதாகவும் எங்களுடைய இந்த வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்பதைத்தான் நமக்கு காட்டுறார். இமாம் இப்னு கையிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஒரு அழகான செய்தியை சொல்கிறார்கள். அதாவது அல்லாஹ் மீது ஒரு அடியான் கொள்கின்ற அந்த ஆசையும் ஆர்வமும் அவனை சிந்திக்க வேண்டும் என்கின்ற ஏக்கமும் ஒரு அடியானுடைய அடிப்படையான ஒரு மூலதானம் என்று ஆர்கள். அதாவது அல்லாஹ் மீது ஒரு அடியானுக்கு ஒரு ஆசை வரும், அவன் மீது ஒரு ஆர்வம் வரும், அல்லாஹ் பற்றிய சிந்தனை வரும் என்ற ஒன்று இருக்கிறது. இதுதான் அவனுடைய அடிப்படை மூலதனமே. அதுதான் நாம் ஒரு மூலதன தொழிலுக்கு போட்டு ஒன்று லாபம் அடைவது போல அல்லாஹ் மீதுள்ள அந்த சிந்தனை, அல்லாஹ் மீதுள்ள ஏக்கம், ஆர்வம் என்பதுதான் ஒரு உண்மையான ஒரு அடியானுடைய மூலதனமாகும். அது மட்டுமில்லை, இதுதான் வாழ்க்கையுடைய அடிப்படையான நோக்கமாகும் என்று சொல்கிறார்கள். எனவே அவரது சந்தோஷம், மகிழ்ச்சி, கண்குளிர்ச்சி என்பதுதான் இதற்குள்ளதான் அடங்குகிறது. இதற்காகத்தான் இந்த மனிதன் படைக்கவும் பட்டிருக்கிறான். இறை தூதர்களையும் இறை வேதங்களையும் அல்லாஹ் தஆலா இத்தகைய ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷத்தை தரக்கூடிய விளக்கப்படுத்தக்கூடிய ஒன்றுக்காகத்தான் அனுப்பி வைத்திருக்கிறான் என்ற செய்தியாக சொல்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ஒருவன் பால் ஆசையும் ஆர்வமும் இல்லாத எந்த ஒரு உள்ளமும் சீர்திருத்தத்தை பெற முடியாது, எந்த ஒரு இன்பத்தையும் அடைய முடியாது. எனவே அல்லாஹ் மட்டும் விரும்பக்கூடிய பிரார்த்தனை செய்யக்கூடியவனாக மனிதன் எப்போது இருக்கிறானோ, அல்லாஹின் பால் எப்போது தன் வணக்கத்துக்காக தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறானோ, அப்போது அவனுடைய உள்ளமும் அவனுடைய வாவும் சீரடையும் என்ற ஒரு அழகான செய்தியை இமாம் இப்னு கையிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே எங்களுடைய காரியம் அது உலக காரியமாக இருந்தாலும் சரி, மார்க்க காரியமாக இருந்தாலும் சரி, அதை நாங்கள் பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்வதற்கு எப்போதுமே முற்பட வேண்டும். எனவே இஸ்லாமும் கூட அதுக்கு நமக்கு அழகான செய்திகளையும் சொல்லித்தருகிறது. எப்போதும் மனிதன் தன்னுடைய நேரத்தை வெட்டியாக வீணாக கழிப்பதை அனுமதிக்கவே இல்லை. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், உலக காரியத்திலும் இல்லாமல் மார்க்க காரியத்திலும் இல்லாமல் வெட்டியாக ஒரு மனிதன் இருப்பதை நான் வெறுக்கிறேன் என்று சொன்னார். ஒன்றோருடைய டைம் இருக்கிறது, நேரம், அது மார்க்கத்துக்கு பிரயோசனம் உள்ளதாக கல்வி அல்லது உனக்கு உலக வாழ்க்கை ஒன்று இருக்கிறது, அந்த வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக கல்வி, இரண்டுக்கும் இல்லாத வகையில் ஒரு மனிதன் வெட்டியாக இருக்கிற போது அவன் பாவத்துக்கு போவதற்குத்தான் அநேகமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் அவன் சேத்தானுடைய ஊசலாட்டங்களுக்கு ஆளாகி தன்னுடைய நேரத்தை காலத்தை வீணடித்து வாழ்க்கையை நாசமாக்குவான். அதைத்தான் இப்படி மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் இந்த செய்தியினூடாக நமக்கு உணர்த்துகிறார்கள். எனவே வெட்டியாக கால நேரங்களை வீணடித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை அல்லாஹ் வெறுக்கிறான் என்பதை குர்ஆனில் அல்லாஹ் எப்படி நமக்கு உணர்த்துகிறான் என்று சொன்னால், லா துத்தியு மன் அஃபல்னா கல்பஹு அன் ஸிக்ரினா வத்தபா ஹவாஹு வகான அம்ருஹு ஃபுர்தா என்று அல்லாஹ் தஆலா சூரா கஹ்ஃபிலே 28வது வசனம் சொல்கிறார். நபியே, எங்களுடைய சிந்தனையை விட்டு யார் அந்த உள்ளத்தை வீணடித்தவர்களாக வெட்டியாக இருக்கிறார்களோ, அதை விட்டு பாராமுகமாக இருக்கிறார்களோ, தங்களுடைய மனோச்சியை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். எனவே நீங்கள் அவர்களை பின்பற்றாதீர்கள், அவர்களை பின்தொடராதீர்கள், அதாவது அவர்களோடு கலந்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நாங்கள் சில மக்களை பார்க்கிறோம், ஒன்றுக்குமே பிரயோசனம் இல்லை, ஒன்றுக்குமே லாய்க்கில்லை, சும்மா எங்கேயாவது இருந்து அரட்டை அடிப்பார்கள், கால நேரத்தை வீணடிப்பார்கள். அவர்களுடைய அந்த கால நேரம் அவர்களுக்கும் பலனில்லை, அவர்களை சூழலிக்க குடும்பத்துக்கும் பலனில்லை, சமூகத்திற்கும் பலனில்லை. என்றால் அத்தகைய மனிதர்களோடு நாம் ஈடுபடுவதை விட்டும் ஒதுங்கி கொள்ள வேண்டும். என்றால் இவர்களோடு நாம் கலந்து கொள்கிற போது எமது கால நேரம் என்பது பொன்னானது, அதையும் அவர்கள் நாசப்படுத்தி விடுவார்கள். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நமக்கு கண்டிக்கிறான். ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு ஸ்டெப்புக்கு போக என்று சொன்ன குர்ஆன்
நமக்கு இன்னொரு நிலையில இன்னொரு அழிவுக்கு போற மாதிரி போகக்கூடாது. அந்த வெட்டியாக கூடியவர்கள் வெட்டியாகத்தான் பேசிக்கொண்டிருப்பார்கள். எவண்டையாவது ஒரு பிரச்சனை உள்வாங்கி அதை பற்றி அலசுவார்கள். யாருக்கு பலன்? ஒருத்தருக்கும் பலன் இல்லை. எனவே குர்ஆன் நமக்கு அதை தடை செய்கிறது. இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்லும்போது சொல்கிறார்கள், எவருடைய உள்ளம் அல்லாஹ்வின் நேசத்தால் நிறைந்திருக்கிறதோ, எவருடைய நாவு அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் நிரம்பி வழிகிறதோ, அத்தகைய மனிதனுக்கு கட்டுப்படுவதும் அவனை மக்களுக்கு தலைவனாக ஆக்குவதும் தான் மிக முக்கியமானதும் செய்தி என்று சொல்கிறார்கள். அப்போ ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு எப்போதும் அவனுடைய வாழ்க்கை நல்லதானதுதானே, அது வணக்கத்துக்குரிய வாழ்க்கையாக வைத்திருப்பான். அல்லாஹ் பற்றி சிந்திப்பது, மக்களுக்கு நல்லவை செய்வது என்றது அந்த சிந்தனையில் அவன் வாழ்க்கையோடு போது அவனோட நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நல்லதாகத்தான் இருக்கு. அல்லாஹ் பற்றிய பயம், அச்சம், நல்லது செய்யணும் என்ற ஆர்வம் அது வழிந்தோடும். அப்ப அந்த மனிதர்களுக்கு நாங்கள் அவர்களோடு ஈடுபடுவதும் அத்தகைய ஒரு பண்புள்ள மனிதனை சமூக தலைவனை ஆக்குவது என்பது சமூகத்துக்கு நல்லது தானே. அதுதான் இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்துக்கான விளக்கமாக சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய அந்த பொருத்தத்தை பின்பற்றக்கூடியவர்களாக அத்தகைய மனிதர்கள் இருப்பார்கள். இதன் மூலம் அவர்கள் தனது நேரத்தையும் பாதுகாத்து, தனது நிலைமைகளையும் சீராக்கி, தனது காரியங்களையும் நேர்த்தியாக செய்வார்கள். அல்லாஹ் அருள் புரிந்த வழியின்பால் அவர்கள் மக்களை வழிநடாத்துவார்கள். இத அவர் பின்பற்ற தகுதியான ஒரு இமாமாக அவர் அப்போது இருப்பார். அப்படியான மக்களோடு உறவு கொள்வதுதான் நல்லது என்ற கருத்தை இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இங்கே சொல்வதை பார்க்கிறோம். அதேபோல் சில சாலிஹீங்கள் நன்மக்கள் இப்படி ஒரு கருத்து சொல்வார்கள். உண்மையான மனிதர்கள் யார் தெரியுமா? சித்திகீங்கள் என்று சொன்னால் அவர்கள் நேற்றைய நாள் இப்படி எனக்கு இருந்தது, இன்றைய நாள் அதை விட இப்படி இருக்கிறது என்று நினைத்தார்கள் வெட்கப்படுவார்களாம். சித்திகீன்கள் என்றால் யாருன்னா, நேற்று ஒரு நாள் கழிந்து போய்விட்டது, அந்த நாளை பற்றி அவங்க யோசிக்க நேற்று பூப்பியெல்லாம் இருந்தது, ஆனால் இன்றைய நாள் அது இதுக்கு மாற்றமாக இருக்கிறதே அப்படி நினைத்து நேற்றைய நாளும் இன்றைய நாளும் ஒப்பிட்டு பார்க்கிற போது இது ஒரு நமக்கு வேஸ்டான டைம் ஆகிருக்குது, வேஸ்டான ஒரு காலமாக மாறிக்குதுன்னு அப்படி சில பேர் வெட்கப்படக்கூடியவர்கள் இருப்பார்கள் என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள். இப்னு ரஜப் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும்போது இந்த வார்த்தையை அவர்கள் சொல்லி காட்டுகிற போது சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் நல்லமல்கள் அதிகரிப்பதை தவிர வேறு எதையும் இந்த மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதாவது இந்த சித்திகீன் என்பவர்கள் நல்லவர்கள் என்பதால் ஒவ்வொரு நாளும் ஒரு நல்லமல் நேற்றை விட இன்றைய நாள் அந்த நல்லமல் கூடுதலாக இருக்கணும். அதுதான் அவங்க எப்பவுமே விரும்புவார்களாம். அப்படித்தான் அவங்க அந்த லைஃப்பை கொண்டு போவார்களாம். அந்த நல்லவர்கள் குறைவடைந்து வருகிற போது என்ன நேற்றை விட இந்த அமல் குறைஞ்சி போயிட்டு அவங்களுக்கு தனியான ஒரு வெட்கம் ஒன்று உருவாக்கும். தன்மையான ஒரு வெட்கம் ஒன்று உண்டாகும். அதை அவர்கள் நஷ்டமாகவும் குறைவாகவும் காண்பார்கள் என்று இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. உண்மையில நீங்க பாருங்க, நேற்றைய நாள் இப்படி இருந்தது, இன்றைய நாள் இப்படி நமக்கு ஒரு வெட்கம் வரும். இப்போ நமக்கு ஒரு ஒரு முதலாளி இருக்கிறார், நமக்கு ஒரு ஆஃபீஸில் பொறுப்பாளர் இருக்கார், நம்முடைய காரியம் நேற்றை விட இன்றைக்கு நம்ம சரியாக செய்யலை, நம்ம எப்படி போய் முதலாளியை சந்திக்கிற, நம்ம எப்படி போய் மேனேஜரை சந்திக்க, நமக்கு தனக்கான ஒரு தாழ்வு மனப்பான்மை போல ஒரு வெட்கம் வருகிறதே. அதுதான் நல்லவர்களும் படுவார்கள். நேற்று அல்லாவுக்கா இவ்வளோ நல்லா செஞ்ச இன்றைக்கு செய்யலையே என்று அப்படி அல்லாவை நினைத்து அவர்கள் வெட்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற செய்தியை தான் அவர்கள் முன்வைக்கிறார்கள். எனவே ஒரு நேரம் கிடைக்குமாக இருந்தார் அந்த நேரத்தை நாம் எந்த ஒரு விஷயத்துக்காக பிற்போடக்கூடாது. இதான் இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்லும்போது சொல்கிறார், எந்த ஒரு நல்ல விடயத்தையும் நாளைக்கு என்று பிற்போடக்கூடாது, அப்படி காரியங்களை பிற்போடுவதுதான் மிக ஆபத்தானது என்று சொல்கிறார்கள். ஒரு ஓய்வு என்பது மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதாக இருக்கும், அவருடைய நல்ல விஷயங்கள் செய்வதற்கும் ஒரு ஆரோக்கியமாகும். இது அல்லாஹுடைய ஒரு நியமத்தின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். ஆனால் இந்த நியமத்தை மக்கள் நிறைய பேர் புறக்கணிக்கிறார்கள் என்பதாகவும் ரசூலுல்லாஹ் சொன்னார். அப்போ நமக்கு ஒரு ஓய்வான ஒரு நேரம் கிடைத்தா அது எவ்வளோ நல்ல பலனுள்ள வழிகளுக்கு அதை பயன்படுத்தலாம் என்பதை தான் பார்க்கணும். உதாரணமாக இபாதத்துக்குரிய நேரம் வருது, தொழுகைக்குரிய நேரம் வருது. தொழுகை நாம் அந்த கூறிய நேரத்தில் தொழலைன்னா நாம் பிற்படுத்த நமக்கு என்ன நடக்கும்? என்ன தொழுகை நாம் பாழ்படுத்திய குற்றத்துக்கு ஆளாகி கொண்டே போவோம். நாம் என்ன நினைக்கிறோம்? பிறகு தொழுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். பிறகு தொழுவோம்ங்கிற போது அந்த நேரம் பிற்படுத்தப்படப்பட நம்ம பாலடித்து கொண்டு போகிறோம். அப்போ எவ்வளோ ஒரு பெரிய விபரீதத்துக்கு போகும். இப்போ ஹஜ்ஜு கடமையான மனிதன் இருக்கிறார், அவர் ஹஜ்ஜுக்கு உடனே தயாராகி போக வேண்டும். சரி பிறகு பார்ப்போமே, அடுத்த வருஷம் பார்ப்போமே, என்ன வெளியே இருக்குதான் என்று அவர் ஹஜ்ஜை பிற்படுத்த வாழ்நாள் அவர் ஹஜ்ஜு செய்ய முடியாத மனிதனாக போவார். அவர் நோன்பு வருகிறது, நோன்பு சரி இந்த முறை பார்ப்போம், அடுத்த முறை கலாச்செய்யும்னா கடைசி வரையும் கலா செய்யவே மாட்டார். ஒரு நேரம் கிடைக்குமாக இருந்தால் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர பிற்படுத்தக்கூடாது என்பதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். திடீரென்று நமக்கு மரணம் வந்தால் நம்ம ஹஜ்ஜை புரசி இருந்தோமே, யாரெல்லாம் ஹஜ்ஜு செஞ்சுட்டு வாரேன்னு சொல்ல முடியுமா?
எவ்வளோ நோன்பு கலா செய்ய வேண்டிக்கு செஞ்சுட்டு வர்றேன்னு சொல்ல முடியுமா? இந்த இபாதத் செய்ய வேண்டிக்கு செஞ்சுட்டு வர்றேன்னு அல்லாட்ட சொல்ல முடியுமா? காலங்கள் பிற்படுத்தப்படுவது மனிதன் குற்றவாளி ஆகுவானே தவிர அவன் நல்லவனாக மாட்டான். எனவே காலங்களை பிற்படுத்தக்கூடாது. நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஓய்வு நேரங்கள் என்பது அல்லாஹ்வை தியானிப்பதற்கும் அல்லாஹ்வுக்குரிய அந்த இபாதத் செய்வதற்கும் நேரத்தை ஒதுக்கத்தானே வேணும். வாழ்க்கை முழுவதும் உழைத்து கொண்டிருக்க முடியாது. வாழ்க்கை முழுவதும் வாழ்க்கைக்காக குடும்பத்துக்காக ஓடிக்கொண்டிருக்க முடியாது. அல்லாஹ்வுக்கென்று ஒதுக்குற நேரம் இருக்கிறது. அது அவனுக்காக ஒதுக்கக்கூடிய நேரம் தான். தொழுவது, இபாதத் செய்வது, திக்ரு செய்வது என்பது அல்லாஹ்வுக்காக வேண்டியது. அல்லாஹ்வுக்கு தேவையில்லை, மனிதனுக்கு தானே தேவை. மனிதன் செய்வது மூடாது தான் அவன் அல்லாஹ்விடத்துல அவனுடைய அன்பையும் ஜன்னத்தையும் பெற போகிறான். அப்ப இதுக்குரிய நேரங்கள் நமக்கு கிடைக்கிற போது நாம் இப்போ தொழ வேண்டிய நேரம் தொலை தான் போகிறோம். எதையும் நான் செய்ய மாட்டேன். இது திக்ரு செய்யக்கூடிய நேரம் திக்ரு அதுக்குன்றாக தான் நான் ஒதுக்குவேன் என்ற அடிப்படையில் நம்முடைய காரியங்களையும் செய்ய வேண்டும். இப்போ ஒரு கடன் தந்திருக்கிறார், அந்த கடனை கொடுக்கணும் வேண்டாம், நம்ம கொடுக்க முற்படணும். பிறகு கொடுப்போம் நம்ம சில நேரம் பொருளாதார வசதி இல்லாமல் கூட போகலாம். அது கடன் அப்போடைய வழி இல்லாமல் போகலாம். இருக்கிறது நம்ம செய்யாமல் விட்டு வேண்டாம். பாருங்க என்ன நடக்க வேண்டாம். பிறகு நமக்கு யாராவது ஜக்காத் தர மாட்டாங்களா அப்படின்னு இப்போ ஜக்காத் எடுக்கக்கூடிய குழுல போய் நாம சேர வேண்டியதாக மாறும். அப்போ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கால நேரம் இருக்கிறது. அதை அந்த உரிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதே மாதிரிதான் பலனுள்ள கல்வி. நமக்கு அந்த டைம் கிடைக்கிற நேரம் நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். படிக்கணும், வாசிக்கணும், உலமாக்களை அணுக வேண்டும், தர்சுகளில் உட்கார வேண்டும், மஜ்லிஸ்களில் உட்கார வேண்டும். அந்த எளிமை பெற்றுக்கணும். அந்த இந்த துன்யாவுக்கும் நன்மையாக அமையும், மறுமைக்கும் நன்மையாக மாறும். அந்த நன்மை என்பது நம்மளே அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து பாதுகாக்கக்கூடியதாகத்தானே மாறும். எனவே கால நேரம் என்பதும் ஓய்வு நேரம் என்பதும் பலனுள்ளதாக அமைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் இறை தூதருக்கு சொன்ன இந்த சிறந்த வழிகாட்டுதல் எல்லா முஸ்லிம்களுக்கும் உரிய ஒரு வழிகாட்டுதல். எனவே நேரங்களை உரிய முறையில் பயன்படுத்தி ஓய்வுகளை பலனுள்ளதாக பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய நேசத்தை அன்பை பெறக்கூடிய மக்களாக நாம் மாறுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.